ஏ சூர்யா, கண்மணி, கீர்த்தி எல்லாரும் இங்கதான் நிக்கிறீங்களா? அப்படி மூச்சு வாங்குது. நான் ஏன் தெரியுமா இப்படி அவசர அவசரமா ஓடி வந்தேன்? நம்ம தெருக்குள்ள ஒரு லாரி பார்த்தேன்ப்பா. அந்த லாரி ஃபுல்லா கிஃப்ட். அது யார் வீட்டுக்கு போகுதுன்னே தெரியல. நிறைய கிஃப்ட் வச்சு ஒரு லாரி போகுதுப்பா. நம்ம வீட்டை தாண்டி தான் போகும்னு நினைக்கிறேன். ஏ கீர்த்தி, இப்ப உங்க வீட்டை தாண்டி தான் அந்த லாரி போகுமே. உங்கள்ட்ட எல்லாம் சொல்லலான்னு தான் இப்படி ஓடி வந்தேன். ஏ கீர்த்தி, சவுண்டு கேக்குதா? இந்த லாரி உங்க வீட்டு பக்கம் தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். யார் வீட்டுக்கு தான் போகுதோ அங்க பாருங்க, லாரி வருது. எவ்வளோ கிஃப்ட் இருக்கு பாருங்க அந்த லாரிக்குள்ள. ஏ கீர்த்தி, என்ன உங்க வீட்டுக்கிட்ட வந்து இந்த லாரி நிக்குது? அப்ப உங்க வீட்டுக்கு தான் கிஃப்ட் வந்திருக்கா? பசங்களா, இங்க யார் வீடுப்பா? 29B. பேரு கூட கீர்த்தி. அது யார் வீடுப்பா? இந்த வீடு தானே? இந்த வீட்டுல யாரும் இல்லையா? கொஞ்சம் இருந்தா கூப்பிடுங்கப்பா, உங்க வீட்டுக்கு பார்சல் வந்திருக்கு, அது கொடுக்கணும். அங்கிள், நான் தான் கீர்த்தி. எங்க வீடு தான் 29B. ஆனா இந்த பார்சல் யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியலையே. இது எங்க வீட்டுக்கு வந்த பார்சல் தானா? ஏ கீர்த்தி, அதான் சொல்றாருல உங்க வீட்டுக்கு வந்த பார்சல் தான். சீக்கிரம் இறக்கி வை. ஏ லாரிக்குள்ள என்னப்பா இவ்வளவு பெரிய கிஃப்ட் இருக்கு? அங்கிள் அங்கிள், இந்த வீடு தான், சீக்கிரமா இறக்கி வைங்க அங்கிள். சரிப்பா, நான் இறக்கி வைக்கிறேன். ஆனா முதல்ல நீ வண்டில இருந்து கீழே இறங்கு. நீ என்னப்பா குரங்கு மாதிரி என் வண்டியில ஏறிட்டு இருக்க? நீ இறங்குனாதான் வண்டியை நான் ரிவர்ஸ் எடுத்து பொருளெல்லாம் இறக்கி வைக்க முடியும். இப்படிலாம் வண்டியில ஏறக்கூடாது, இறங்குப்பா. நான் வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு எனக்கு அடுத்த டெலிவரிக்கு வேற டைம் ஆச்சு. சீக்கிரமா இறங்குப்பா, நான் வண்டியை ரிவர்ஸ் எடுக்கணும். அங்கிள், நீங்க ரிவர்ஸ் தானே எடுக்க போறீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் வண்டிலே இருக்கிறேன், நீங்க ரிவர்ஸ் எடுங்க. இல்லப்பா தம்பி, வேணாம் வேணாம், நானே ரிவர்ஸ் எடுத்துக்கிறேன். சரி, வேணும்னா நீ வண்டிக்குள்ள நில்லு. உன்னை வேணா சேர்த்து நான் ரிவர்ஸ் எடுக்க கூப்பிட்டு போறேன். இந்த மாதிரி தொங்காதப்பா, உள்ள வந்து நில்லு. நீ உள்ள வந்து நின்னா உன்னை கூப்பிட்டு போறேன். இல்லனா இப்பயே இறங்கி போப்பா, எனக்கு டைம் ஆகுது. அங்கிள், நான் வண்டியில ஏறிட்டேன். போலாம் 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 போலாம். வரலாம் 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 வரலாம். ரைட்டு 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 ரைட்டு. அங்கிள், கொஞ்சம் லெஃப்ட் அங்கிள். வரலாம் 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 வரலாம். பின்னாடி வாங்க 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 வாங்க. டக்கு டக்குன்னு ஓட்டுங்க. ஓல்டான் 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 அங்கிள். பரவாயில்ல தம்பி, நல்லாதான் ரிவர்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ண. சரி சரி, வண்டியில இருந்து இறங்கிக்கோ. நான் பொருள் எல்லாம் கீழே இறக்கி வைக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை தூக்கி வச்சிரும். எம்மா வெயிட்டா இருக்கு. என்னதம்மா அப்படி ஆர்டர் பண்ணீங்க, இவ்வளவு வெயிட்டா இருக்கு? சரி, இங்க வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க. சரி சரி, இன்னும் ஒரு பார்சலும் உங்களுக்கு தான், அதையும் போய் இறக்கிட்டு வந்துடுறேன். இது என்ன இந்தா பெருசா இருக்கு? இது எப்படிதான் நான் இறக்க போறேனோ? ஐயோ அம்மா, கொஞ்சம் சின்ன பார்சலா ஆர்டர் போடுங்கம்மா. இவ்வளவு பெரிய பார்சல் போட்டா ஒரே ஆளா தூக்க முடியுமா? சரி சரி, பார்சல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. மறக்காம உங்க வீட்டுல இருக்கிறவங்கள 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க சொல்லிடுங்கம்மா. சரி சரி, பொருள் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பார்த்துட்டு ரேட்டிங் போட்டுருங்க. நான் போயிட்டு வரேன். அங்கிள், ரிவர்ஸ் எடுக்க நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? சரி சரி, நீங்களே ரிவர்ஸ் எடுத்துக்கிறீங்களா? சரி, பார்த்து போங்க அங்கிள். அப்பப்ப இந்த பக்கம் வாங்க. பாய் அங்கிள், பாய். ஏ கீர்த்தி, யார் இந்த பார்சல் அனுப்பியிருப்பா? நமக்கு யார் இவ்வளவு பெரிய பார்சல் அனுப்புனதுன்னு தெரியலையே. உனக்கு தெரியுமா யார் அனுப்புனதுன்னு? எனக்கு எப்படிதான் தெரியும்? எனக்கெல்லாம் தெரியல. நான் அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா, அம்மா, இங்க கொஞ்சம் வாங்கம்மா. சீக்கிரமா இங்க வெளியே வாங்கம்மா. ஏய் பசங்களாம், எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கிறீங்க? எங்கன்னா வேலை பக்கம் விடுறீங்களா? நிம்மதியாகவே விடுறதில்ல. ஓ, பார்சல் வந்துருச்சா? அதான் கூப்பிட்டீங்களா? சரி சரி, ஊர்லேருந்து உங்கள் மாமா தான் இந்த பார்சல் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்கள் இந்த பார்சலாக வந்து பிரித்து பாருங்கள். நான் சீக்கிரமாக போய் சொல்லிட்டு வரேன். என்னது? ஊர்ல இருந்து மாமா அனுப்புனாரா? அப்ப பெரிய கிஃப்டா தான் இருக்கும். சரி சரி, சீக்கிரமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பாக்ஸ் ஓபன் பண்ணுப்பா. அதுக்கப்புறம் பெருசு ஓபன் பண்ணலாம். எனக்கு அந்த சின்ன பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அத ஓபன் பண்ணுப்பா. சரி சரி கண்மணி, நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸே ஓபன் பண்ணலாம். இதுக்குள்ள என்ன இருக்குனே தெரியல. என்னதான் இருக்குமோ? சரி சரி, ஓபன் பண்றேன். அழகா gift கவர்லாம் பண்ணி கொடுத்திருக்காருல. ஆட்னாலும் எந்த சத்தமும் வர மாட்டேங்குது. அப்படி என்னதான் பேக் பண்ணி மாமா கொடுத்திருப்பாரு? நம்ம என்ன கேட்ட மாமா கிட்ட இப்படி சர்ப்ரைஸா கொடுத்திருக்காரு? நம்ம கிட்ட சொல்லிருந்தாவது எதுனா கெஸ் பண்ணிருக்கலாம். நம்ம கிட்ட சொல்லவும் இல்ல. இதுக்குள்ள என்னதான் இருக்கும்?
பண்றேன். அதுலயே ஸ்லைம் இருக்குன்னா இது நல்லா பெருசா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குமோ? கண்டிப்பா இந்த gift எனக்கா தான் இருக்கும். இவ்ளோ பெருசா இருக்குல்ல. மாமாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்ப இதுல நல்லா பெருசா எதுனா வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனா மாமா ஏன் தான் இவ்ளோ டேப்பு போட்டிருக்காரோ? இதை பிரிக்கிறதுக்குள்ள நமக்கு ஆர்வமே போயிடும் போல. சரி சரி, இதுக்குள்ள என்ன இருக்கும்? கீர்த்தி, இதுக்குள்ள என்ன இருந்தாலும் அது எனக்கு தான். இருங்க பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. வா, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஐஸ்கிரீம் இல்லையே, ஐஸ்கிரீம் ஸ்லைம்பா. மேல ஒரு ஸ்லைம், கீழே ஒரு ஸ்லைம். பாத்தியா? டேய் ஆமாடா சூர்யா, ரெண்டு ஸ்லைம்டா. நம்ம ரெண்டு பேருக்கும் தான் இருக்கும் போல. சூப்பரா இருக்குல. இருங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கிளிட்டர் ஸ்லைம்னு நினைக்கிறேன். அப்படியே பார்க்கவே மினுக்குது. கீர்த்தி, வாவ், சூப்பரா இருக்கு. இங்க பாத்தியா? இதுல ஜிகனாலாம் போட்டிருக்காங்க. தொட்டு பார்க்கவே நல்லா ஜில்லுன்னு இருக்குப்பா. செம சூப்பரா இருக்கு. இருங்க என் கையில எடுத்து பாக்குறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். இந்த ஸ்லைம் சூப்பரா இருக்கு. கீர்த்தி, இந்த ப்ளூ கலர் ஸ்லைம் எனக்கு தான். நீ எடுக்கவே கூடாது. இது நான் தான் வச்சு விளையாடுவேனே. அந்த அடியில் இருக்கிற டப்பா ஸ்லைமை வேணா நீ எடுத்துக்கோ. இது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு. அழகா இழுத்தா எவ்வளோ பெருசா ஆகுது. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. கண்மணி, பாத்தியா? எங்கள் மாமா ஊர்லேருந்து ஸ்லைம் அனுப்பியிருக்காங்க. இங்க பாத்தியா எவ்வளோ பெருசா ஆகுது. நம்ம எல்லாரும் வச்சு விளையாடலாம், ஜாலியா இருக்கும். இங்க பாரு கீர்த்தி, எவ்வளோ பெருசா ஆகுது இந்த ஸ்லைம். டேய் சூர்யா, நீ அமைதியா இரு. இப்ப பாரு, என் ஸ்லைம் எடுத்து காமிக்கிறேன். இது சூப்பரா இருக்குப்பா. இங்க பாருங்க, அடியில என்னமோ டிசைனா போட்டு வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல. இது வந்து கிளியர் ஸ்லைம்னு நினைக்கிறேன். செம சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா. நம்ம கிட்ட நிறைய ஸ்லைம் இருக்குல. இத வச்சு நம்ம கேம் விளையாடலாம்ப்பா. கேமா? என்ன கேம் விளையாடுறது ஸ்லைம் வச்சு? கீர்த்தி, கண்மணி, எந்த கேம் வச்சாலும் எப்படியும் நான் தான் வின் பண்ண போறேன். அதுக்கு நீ கேம் வைக்கும் போதே பாரு, நான் தான் வின் பண்ணுவேன். எப்படி வின் பண்றேன்னு மட்டும் பாரு. எப்படி எனக்கு தான் gift எல்லாம் கிடைக்க போகுது. என்னது, கேம் வைக்க போறீங்களா? நானும் வரேன். நீங்க கேம் வைக்கும் போது மறக்காம என்னையும் கூப்பிடுங்கப்பா. நானும் கேமுக்கு வரேன்.